HRD காப் விவகாரம், சுயேட்சை தணிக்கையாளர் நியமனம், சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும். மனிதவள அமைச்சு தகவல். மஇகா முன்னாள் உதவித் தலைவர் டி மோகன் MIPP தலைவர் புனிதனுடன் சந்திப்பு, வலுக்கும் ஆருடங்கள். பொது இடங்களில் மேயும் கால்நடைகளுக்கு இனி அடையாள அட்டை கட்டாயம், ஜோஹர் அரசு அதிரடி. 3.61 மில்லியன் EPF சந்தாதாரர்கள் 11.52 பில்லியன் ரிங்கிட்டை பிளெக்சிபிள் கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். நிதி அமைச்சு தகவல். அலுர்ஸ்தாரில் எலி பாசனம் கலந்த தின்பண்டத்தை உண்ட 2 சிறுவர்களில் ஒருவர் மரணம். HRD கோப் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் மீது சுயேட்சை தணிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள கெசுமா எனப்படும் மனிதவள அமைச்சு 3ஆம் தரப்பு தொழில்முறை தணிக்கையாளரை நியமிக்கும். தேசிய தணிக்கைத்துறை மற்றும் தேசிய கணக்காய்வுத்துறை அறிக்கைகளை தொடர்ந்து வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். HRD கோப் கழகத்தின் செயல்முறைகள், நடைமுறைகள், ஆவணங்கள் உட்பட்ட சட்டம் மற்றும் வழிகாட்டிக்கு அது இணங்கி செயல்பட்டுள்ளதா என்பதை அந்த சுயேட்சை தணிக்கை உறுதி செய்யும். அந்த தணிக்கையாளர் ஜூலை 31ஆம் தேதிக்குள் நியமிக்கப்படுவார். ஊழல் தடுப்பு ஆணையம் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவ தரப்பினர் விசாரணைக்கேற்ப சுயேட்சை தணிக்கையாளரும் தனது விசாரணையை மேற்கொள்வார். இவ்வேளையில் கெசுமா தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைரோல் டி ஜைமி டவுட் தலைமையில் சிறப்பு பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதையும் ஸ்டீவன் சிம் உறுதிப்படுத்தினார். HRD கோப் தொடர்பான அறிக்கைகளை அந்த பணிக்குழு ஆராயும் என்பதோடு முன்வைக்கப்பட்டுள்ள மறு சீரமைப்பு நடவடிக்கைகளை அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்படுவதையும் அது உறுதி செய்யும். கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய கணக்காய்வு அறிக்கை வாயிலாக HRD கோப் கழகத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பது தெரிய வந்தது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கட்சி தேர்தலில் தோல்வி கண்டதால் வெளியேற்றப்பட்ட மஇகா உதவி தலைவர் டி மோகன் MIPP மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவரும் தனது முன்னாள் சகாவுமான புனிதனை சந்தித்துள்ளது ஆருடங்களை கிளப்பியுள்ளது. மஇகா உதவி தலைவர் பதவிக்கான போட்டியில் மோகன் தோல்வியை தழுவிய சில நாட்களுக்கு பின் பரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சியின் தலைவராக இருக்கும் புனிதனை அவர் சந்தித்துள்ளார். எனினும் அந்த சந்திப்பின் போது மலேசிய இந்திய மக்கள் கட்சியில் அல்லது பரிகத்தானில் மோகன் இணைவது குறித்து விவாதிக்கப்படவில்லை என புனிதன் தற்காத்து பேசியிருக்கின்றார். நடப்பு அரசியல் நிலவரம், இந்திய சமூகம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மட்டுமே அந்த சந்திப்பின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக முன்னாள் ஸ்லாங்கூர் மஇகா இளைஞர் பிரிவு தலைவருமான புனிதன் குறிப்பிட்டுள்ளார். தாம் மஇகாவிலிருந்து போது தம்மை பிரதான அரசியலுக்கு கொண்டு வந்தவர் மோகன் எனும் அடிப்படையில் நட்பு ரீதியில் சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு பெரும்பான்மை வாக்குகளுடன் மஇகா உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோகன் கடந்த வாரம் நடைபெற்ற கட்சி தேர்தலில் அந்த பதவியை தற்காத்துக் கொள்ள தவறினார். தமது தோல்விக்கு தேர்தல் நடத்தப்பட்ட முறை ஒரு காரணம் என குற்றம் சாட்டி அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் மோகன் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனிடையே முன்னாள் மஇகா தலைவர் தான்ஷி சுப்பிரமணியம் மோகனின் தோல்வி கவலையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரையில் கடந்த 8 ஆண்டு கால இடைவெளியில் 45,336 அல்லது 35 விழுக்காட்டு ஆசிரியர் பணியிட மாற்ற விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக திருமணம் ஆகி தனித்தனியாக வசிக்கும் ஆசிரியர்களுக்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கான அனுமதி அதிகரித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு 41 விழுக்காட்டு ஆசிரியர்களும் 2023ஆம் ஆண்டு 58 விழுக்காட்டினரும் இவ்வாண்டு ஜூன் வரையில் 34 விழுக்காட்டினரும் பணியிட மாற்றத்திற்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதை நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் ஃபட்லினா சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் அப்பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான தேவை, பாட ரீதியிலான தேவை, சிறப்பு திறன் அடிப்படையிலும் ஆசிரியர்கள் பணியிடம் மாற்றம் செய்யப்படுகின்றன.
ஆசிரியர் பணியிடம் மாற்றம் தொடர்பான முறையில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு நடவடிக்கை வாயிலாக ஆசிரியர் பணியிட மாற்ற விவகாரத்தை மேலும் சீராக கையாள முடியும் என கல்வி அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜோஹரில் சுதந்திரமாக மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகள் உள்ளிட்ட அனைத்து கால்நடைகளுக்கும் அடையாள பட்டை அணிவிப்பதை மாநில அரசாங்கம் விரைவிலேயே கட்டாயமாக்க உள்ளது. கால்நடைகளை கட்டவிழ்த்து அவற்றின் போக்கில் மேய்ச்சலுக்கு விட்டு செல்வது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருந்து வருகிறது. மேய்ப்பவர் இல்லாமல் சுற்றித் திரியும் கால்நடைகளால் சாலைகளில் மரண விபத்துக்கள் நிகழ்வதும் தொடர்கதையாகிவிட்டது. அதனை கையாளும் விதமாக அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறைக்கு பொறுப்பான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது ஜாஃப்னி ஷுகோர் தெரிவித்தார். கால்நடைகள் விபத்தில் சிக்கினால் அவற்றின் உரிமையாளர்களை கண்டறிய அந்த அடையாள பட்டை உதவியாக இருக்கும் என டத்தோ ஜாஃப்னி சொன்னார். தொடக்க கட்டமாக மெர்சிங் மாவட்டத்தில் அவ்விதிமுறை அமலுக்கு வரும். பின்னர் மற்ற மாவட்டங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என்றார் அவர். மெர்சிங்கில் கண்ட இடங்களில் மேயும் மாடுகளால் விபத்துக்கள் ஏற்பட்டு சாலை பயனர்கள் பரிதாபமாக உயிரிழக்கும் சம்பவங்கள் குறித்து பேசுகையில் அவர் அவ்வாறு சொன்னார். மெர்சிங்கில் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு மரணத்தை உட்படுத்திய அத்தகைய 63 விபத்துக்கள் பதிவாகின. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் அதுபோன்ற 40 சம்பவங்கள் பதிவாகி ஒருவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. EPF எனும் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 55 வயதிற்கு உட்பட்ட 13.01 மில்லியன் மொத்த சந்தாதாரர்களில் 3.61 மில்லியன் அல்லது 27.8 விழுக்காட்டினர் பிளெக்சிபிள் அல்லது தளர்வு கணக்கில் ஆரம்ப தொகையை சேர்த்துள்ளனர். அதன் வாயிலாக ஜூன் 24ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 11.52 பில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட சந்தாதாரர்களின் தளர்வு கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதே சமயம் 5.12 பில்லியன் தொகை ஓய்வூதிய கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதை நிதி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 55 வயதிற்கு உட்பட்ட 13.01 மில்லியன் மொத்த சந்தாதாரர்களில் 3.16 மில்லியன் அல்லது 24.3 விழுக்காட்டினர் இதுவரை 7.81 பில்லியன் தொகையை தளர்வு கணக்கிலிருந்து மீட்டுள்ளதாக நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதிவில் நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மாறிவரும் வேலை வாய்ப்புகள் முதுமை சந்தாதாரர்களின் வாழ்க்கை சுழற்சிக்கு ஏற்ப மாறிவரும் தேவைகளை சமாளிக்க உதவும் வகையில் ஊழியர் சேமநிதி வாரியம் அந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி பொருள் சேவை வரிக்கு பதிலாக எஸ்எஸ்டி விற்பனை சேவை வரி மீண்டும் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து பயனீட்டு அடிப்படையிலான வரி வசூல் குறைந்துள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வாயிலாக அவ்வாண்டு 37.7 பில்லியன் வரி வசூல் செய்யப்பட்டது. 2016ஆம் ஆண்டு அந்த தொகை 55.7 பில்லியனாகவும் 2017ஆம் ஆண்டு 60.5 பில்லியனாகவும் 2018ஆம் ஆண்டு மே வரையில் 30.9 பில்லியனாகவும் பதிவு செய்யப்பட்டது. எனினும் 2018ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அகற்றப்பட்டு செப்டம்பரில் மீண்டும் எஸ்எஸ்டி அறிமுகம் கண்டதால் வரி வசூல் 5.4 பில்லியனாக பதிவானது. அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் வரி வசூல் பன்மடங்காக சரிவு கண்டதாக நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதில் வாயிலாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2015ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகம் கண்டதிலிருந்து 2018ஆம் ஆண்டு மே மாதம் அகற்றப்படும் வரை மொத்தம் 184.8 பில்லியன் வரி வசூல் செய்யப்பட்டது.
மாறாக 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் கடந்த ஆண்டு இறுதி வரையில் SSD வாயிலாக 150.4 பில்லியன் வரை வசூலிக்கப்பட்டுள்ளதை நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியது. GST பொருள் சேவை வரியோடு ஒப்பிடும்போது SSD விற்பனை சேவை வரி விதிக்கப்படும் ஆளுமை குறைவு என்பதால் வரி வசூலிப்பு விகிதமும் குறைந்துள்ளதாக நிதி அமைச்சு கூறியுள்ளது. VSAT Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். கிடா குலிமில் உள்ள கம்போங் படாங் உபியில் எலிப்பாசனம் கலந்த பொரியை உண்ட 2 சகோதரர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது மூத்த மகனான 3 வயது முகமது அகில் ஷவுக்கி இன்று காலை 8:30 மணிக்கு மரணமடைந்ததை அவரின் தந்தை உறுதிப்படுத்தினார். சிகிச்சையின் போதே மகனின் உயிர் பிரிந்த நிலையில் சப பரிசோதனை முடிந்து குலிமுக்கு உடல் கொண்டு செல்லப்படும் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் 2 பிள்ளைகளும் வாந்தி எடுத்து வாயில் நுரை தள்ளியதை அடுத்து அவர்களை தாயார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர்கள் நச்சுணவு பாதிப்புக்கு ஆளானது தெரிய வந்தது. குரங்குகளை பிடிப்பதற்காக வீட்டு தோட்டத்தில் இரும்பு வேலி கம்பியில் வைக்கப்பட்டிருந்த பொரியை அவர்கள் உண்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இளைய சகோதரனான 2 வயது பையன் இன்னமும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ளான். ஜோஹர் பத்துபாஹாட்டில் இல்லாத ஒரு டிஜிட்டல் நாணய முதலீட்டு திட்டத்தை நம்பி 150,000 ரிங்கெட்டை பறிகொடுத்து ஏமாந்து போயுள்ளார் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர். பன்மடங்கு லாபம் பார்க்கலாம் என கூறி டெலிகிராமில் வந்த விளம்பரத்தால் கவர்ந்திழுக்கப்பட்ட 56 வயது அம்மாது அப்போது அறிமுகமான நபருடன் வாட்ஸ்அப்பில் பேச்சை தொடர்ந்தார். வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை தட்டி அதில் சுய விவரங்களையும் பதிவேற்றியுள்ளார். பின்னர் மார்ச் 29 முதல் ஜூலை 6 வரைக்குமான காலகட்டத்தில் 34 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் கட்டங்கட்டமாக 156,850 ரிங்கெட் வரையில் அவர் போட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தனது முதலீட்டு பணத்தில் வட்டி பணம் போடப்பட்டிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியோடு அதனை வெளியாக்கவும் முயன்றார். ஆனால் வாட்ஸ்அப்பில் அறிமுகமான ஏஜென்ட் ஏதேதோ சொல்லி மழுப்பியிருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அம்மாது யோங்பெங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ய குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அது விசாரிக்கப்படுகிறது.